ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு எம்டி சால்னா ரெசிபி பார்க்கலாமா? இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கொடுக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது 4த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு அரை முடி தேங்காய், முந்திரி, கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 4த்தையும் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு சேர்த்து அந்த மிக்சர் ஜாரை அரைச்சி அதையும் இந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.